இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் தினமும் உங்களுக்கு ஒரு ஆசனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆசனங்கள் செய்வதனால் என்னென்ன பயன்கள் என்பதை தினமும் உங்களுக்கு குறிப்பிட்டு தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். சப்ஸ்கிரைபரை செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை யாரும் செய்யறதில்லை. ஏதோ வீடியோ பார்க்குறீங்க, டக்குன்னு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆசனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு ஆசனமும் தினைக்கும் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது பல முறையாக. அதனால் ஆசனங்கள் செய்கிறது எப்படி, அதனால் பலன்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நமக்கு எந்த விதமான செலவும் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் ஏன் நமக்கு வேணான்னு தோன்றது எல்லாருக்கும் அது முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்க்கணும். அதனால் உடல் உழைப்பு இது அதிகமாகவும் நீங்கள் செலவிட போகிறதில்ல. உங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதேமாரி இருந்தாலும், உடல் ஆரோக்கியம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு ஆசனங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். மனதை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு இப்போ அந்த ஆசனங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி மனநிலை ஏற்படும். அதனால் இன்றைக்கி ஏகபாத ஆசனம்னு செய்ய போகிறோம். இந்த ஏகபாத ஆசனங்கள் செய்கிறது மிகவும் எளிமையாக இருக்கும். இதை தினமும் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஆசனங்கள்லாம் நின்ற நிலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் உட்கார்ந்த நிலை இருக்குது, படுத்த நிலை நிறையா இருக்குது ஆசனங்கள்லாம். அதனால் தினமும் நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் லைக் பண்ணி நீங்கள் விரும்பி செய்யுங்க. செஞ்சு நீங்கள் பழகிக்கிங்க. ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோவை பார்த்தாலே தினைக்கும் ஒரு ஆசனங்கள் வந்துட்டுருக்கா, அந்த ஆசனங்கள் என்ன ஆசனம், அதுக்கு என்ன பேர், அதற்கு உண்டான பலன்கள் என்னங்கிறத நம்ம டெய்லி நம்ம அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏகபாத ஆசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம எப்போதும் போல் 2 பாகங்களாக பிரித்திக்கிறோம். ஏன் 2 பாகங்களாக பிரிக்கிறோம்னா, ஒரு ஆசனங்கள் செஞ்சு முடிக்கிறப்ப இடது பக்கம், அடுத்த ஆசனங்கள் செய்கிறப்ப வலது பக்கம், இப்படி மாற்றி தான் செய்யணும். அதுக்காக தான் இந்த இடைவெளி செய்கிறோம். இந்த இடைவெளியில் மூச்சு சுவாசம் ஏன் பண்ணுறோம்னா, நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் நமக்கு எந்த விதமான வலிகளும் இல்லாமல், அதாவது மூச்சு திணறலோ இல்லை வேகம், அதாவது நமக்கு பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்படிங்கக்குள்ள இந்த ஆசனங்கள் செஞ்சோம்னா எந்த ஆசனம் செஞ்சாலும் நமக்கு அந்த இது தெரியும், நல்லா பலன் கிடைக்கும், வலி தெரியாது. நமக்கு சாதாரண நிலையிலேயே நீங்கள் இருப்பீங்க. அதனால தான் இந்த மூச்சு சுவாசம் பண்ணுறது. அதாவது ஒரு கடுமையாக செய்யக்கூடியதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இரைப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மூச்சு சுவாசம் பண்ணுறோம். மூச்சு சுவாசம் பண்ணுறது மிகவும் ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு எந்த விதம் இப்போ மூச்சு போகுதா, கீழே வருதா, இதெல்லாம் உணரக்கூடியதாகும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம எத்தனை நாள் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து பலனடையணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, டெய்லி நீங்கள் இதை ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ போகுது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகபட்சமாக. அதை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ஏன்னா ஆசனங்கள் மட்டும் நம்ம செய்யறதில்ல, பலன்களும் சொல்கிறோம். அதற்கு இந்த சர்க்கரை நோயை பற்றி நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சர்க்கரை நோயை பற்றி நம்ம இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் தான் அதோட என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் பார்த்து பலனடைவீங்க. அதற்கான பலன்களும் நம்ம எளிமையாக உங்களுக்கு என்னென்ன, அதாவது அதிக செலவு இல்லாமல் எளிமையாக இதுக்கு பரிகாரங்கள் இருக்குது, அதையும் சொல்லுவோம். அதை பார்த்து நீங்கள் பலனடையணும்னா மகதிஷ்டி தினம் ஒரு யோகா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பலனடையணும். அதை நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். இல்லை யோகா, அதாவது நேச்சர் யோகான்னு போட்டாலும் வரும். மகதிஷ்டி டெய்லி யோகா அப்படின்னு போட்டாலும் வரும். எப்படி போட்டாலும் உங்களுக்கு வீடியோ வந்துடும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை வீடியோ வந்திருக்கோ அத்தனை வீடியோவும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம், நீங்கள் பார்த்து பலனடையலாம். இதை காலையில் நீங்கள் யோகாசனம் பண்ணணும், இல்லை மாலையில் செய்யணும். எப்போ செஞ்சாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த விதமான உணவு, ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது நம்ம நேரடியாக சர்க்கரையை பற்றி நம்ம சொல்கிறோம். சரும நோய் மாரி இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு உள்ள சிம்டம் பார்த்திங்கன்னா கட்டி வரும், இந்த சீழ் வைக்கும். சரும நோய், அதாவது இந்த தேகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படைப்படையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் வரும். பிறப்பு உறுப்பில் அரிப்பு இருக்கும். இதில் பக்கச்சோலைன்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கும். அதே போல் சிறுநீரக வடிகுழாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தொற்று நோய் இருக்கும் பெண்களுக்கு. அதே போல் காச நோய் இதுவும் வரும். அது காய்ச்சல் வரும். உடல் வலி ஏற்படும், சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா குமட்டல் வரும். இந்த வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. வாந்தியும் வரும் சமயத்தில். இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளாக நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். வேகமாக மூச்சு சுவாசம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அப்படிம்பாங்க. வேகமாக மூச்சு அப்படியே இதாகும். அதே போல் ரத்தத்தில் சர்க்கரை
ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு மயக்கம் வரும், படபடப்பு வரும். அப்போ வந்து என்ன செய்யணும்னா சர்க்கரையை கொஞ்சம் போட்டு டம்ளரில் இது பண்ணி கரைச்சி உடனே நீங்கள் குடிச்சிடுங்க. குடிச்சிட்டா தான் அந்த அதிகமாக வேர்க்கும். அதை மாரிலாம் இருந்ததுன்னா சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள். சுயநினைவு சமயத்தில் இழக்கக்கூடியதாகும், பதட்டமான நிலை உருவாகும். இதை மாரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து படபடப்பை குறையணுன்னா சர்க்கரை தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக குடிச்சிட்டு உடனே நீங்கள் மருத்துவரை போய் அணுகி நீங்கள் அதுக்கு எவ்வளோ இருக்குது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நீங்கள் வந்து இப்போ மருந்து தான் எடுத்தாகணும். அதிகமாக இருக்கிறவங்க வந்து இப்போ அலோபதி தான் பண்ணி ஆகணும். இயற்கையான முறையில் நீங்கள் வந்து உடம்பை வச்சுக்கணுன்னா நீங்கள் யோகா பண்ணி அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வரலாம். இப்போ 200 தாண்டாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த யோகாங்கிறது. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரைங்கிறது உங்கள் கிட்டக்க வராமல் நீங்கள் தடுக்கக்கூடியதாகும். இதற்கான பலன்களை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். நாளைக்கு நாளன்னைக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேலுக்கு உங்களுக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஏகபாத ஆசனம் செய்வது எப்படி என்பதை நம்ம வந்து பயிற்சிக்கு அப்புறம் நம்ம வந்து முதல் நிலைக்கு போக போகிறோம். சிறிய பயிற்சி தான். இப்போ கைகளை வந்து உனக்கு வயிறுக்கு கூம்புறோம், கைகளுக்கு வந்து பயிற்சி கொடுத்துக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல் கீழ்ப்பக்கம் வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கையை வந்து வலப்புறமாக ஒரு 5 முறையோ இல்லை 10 முறையோ சுற்றுங்க. அதே போல் மாற்று இடப்புறமாக வந்து உங்களுக்கு செய்யணும். செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கைகள் வந்து வலுவூட்டப்படும். கைகள் உள்ள நரம்புகளுக்கெல்லாம் நம்ம வந்து நல்லா வேலை செய்கிறோம். அதே போல் மூட்டு வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 நடை செய்யுங்க. அதே போல் பேக்கில் ஒரு 5 நடை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சுழற்சி முறையில், அதாவது நான் இந்த சவ்வுலாம் பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். கையை வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு 5 நடை செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அதே போல் கைகளை வந்து இப்படி வச்சுக்கிங்க, சரிங்களா? கையை கோத்துக்குங்க. கோத்துக்கிட்டு ஒரு 5 முறை செஞ்சுங்க. இந்த காதை வந்து காது ஒட்டி வரணும். மேலே தூக்கக்குள்ளே எதுவாக இருந்தாலும் காதை ஒட்டி வரணும். அதே போல் சைடு பொசிஷன் இதேமாரி இந்த பக்கம் நீங்கள் எப்படி நோட் பண்ணலாம். இடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாகவே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்பு தசைகள்லாம் வந்து நல்லா இலகுவாக இருக்கும். கையை வந்து ரைட் சைடை வந்து மேலே வச்சிங்க, லெஃப்ட் சைடை கீழே வச்சுக்கிட்டு அதுமாரி செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போது காலை வந்து நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 முறை மட்டும் கீழே உட்காந்து எழுந்திரிங்க. இது மாதிரி உட்காந்து எழுந்திரிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கும். வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? வயிறு வந்து அமுக்கப்படல கல்லீரல் கணையெல்லாம் நல்லா வேலை செய்யும். இதுதான் நமக்கு வந்து முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்போ முதல் சுற்றுக்கு நம்ம போவோம். நல்லா இப்படி வச்சிங்க, நேராக வச்சுக்கிட்டு கையை வந்து இப்படி வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் தியானத்தில், ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஒரு 5 செகண்ட். ஏன் இந்தமாரி அந்த தியானம் பண்ணுறோம்னா மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிறோம். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஷார்ப்பாக நம்ம போகிறோம். ஏன்னா ஒரு காலில் தான் நம்ம நிற்க போகிறோம். அப்படிங்குள்ள மைண்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிட்டால் தான் நீங்கள் வந்து நிற்கலாம். அதனால தான் சொல்கிறோம். காலை வந்து நல்லா அப்படி வச்சுக்கிட்டு வயிறுக்கு அப்படியே பொறுமையாக தூக்கிங்க. எண்ணிக்கைக்கு வாங்க. எண்ணிக்கை 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. பொறுமையாக நீங்கள் கலைச்சிக்கலாம், சரிங்களா? இப்போது நம்ம மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இப்போ கையில் வந்து கட்டிக்கிட்டு கொஞ்சம் வந்து மூச்சு நல்லா சுவாசம் பண்ணுங்கள். இப்போ 5 மூச்சு நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒற்றை தலைவலின்னு சில பேருக்கு வரும். அப்படி வரக்குள்ளே என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆரக்கீரைன்னு இருக்கும், அந்த இதை வந்து நீங்கள் கீரையை சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒற்றைக்கீரை தலைவலி வந்து அதிகமாக நிறைய பேருக்கு இருக்கும். வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த தலைவலி, உடல் சூடு ஏற்படும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்படும். அது நீங்கள் கடையிலேயே வாங்கிக்கலாம். அதே போல் இந்த எலும்பிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, எலும்பிச்சம்பழத்தை என்ன பண்ணுறீங்க, புழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தோல் இருக்கும், அதை வந்து அம்மியில் வச்சு அரைச்சி அதை வந்து 10 போட்டுங்க. 10 போட்டிங்கனாலும் அந்த ஒற்றை தலைவலி வந்து உங்களுக்கு வந்து நீங்கும்.
இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். இந்த காலில் வந்து வெடிப்பு ஏற்படும். வெடிப்பு அந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த குதிகால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து வெடிப்பு ஏற்படும். அந்த மாசிக்காயை அரைச்சி 7 நாள் தடவுங்க. மாசிக்காயின்னு இருக்கும். ஆமாம், அது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் கடையில் போய் மாசிக்காயின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அரைச்சிங்க. அரைச்சி 7 நாள் தொடர்ந்து தடவிட்டே வாங்க. அது வந்து மூடும். அதேபோல் குளிக்கக்குள்ளே வந்து நல்லா காலை நல்லா ஃபுல்லாக அந்த சொரசொரப்பான தரையில் நல்லா தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு படுக்கக்குள்ளே தான் நீங்கள் வந்து அந்த மாரி உங்களுக்கு படுக்கணும். தேய்ச்சிட்டு மாசிக்காயை பகல்லலாம் நீங்கள் போடக்கூடாது. என்ன, அதுமாரி விளக்கெண்ணெயும் கொஞ்சம் சுண்ணாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக தான் யூஸ் பண்ணணும். அது 2த்தையும் குழச்சி கொஞ்சோண்டு மஞ்சள், இது 3த்தையுமே நல்லா குழச்சி நைட்டில் வந்து தடவிட்டு படுங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா எளிமையான, ஏன்னா அதிகமான காசு பணம்லாம் செலவாகாமல் எளிமையாக உங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்தமாரி இருக்கும். பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் தொடர்ந்து யோகா, அந்த மகதிஷ்டி தினம்புரி யோகாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் சிறியவர்கள் பெரியவர்கள்னு இல்லை, நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். இது 4 பேர் தான் மாற்றி மாற்றி தான் உங்களுக்கு வருவோம். வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐயா ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்களா, குரலை மட்டும் உங்களுக்கு தெரியும். அவர் முகத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் நிறைய விஷயங்கள் பழங்கள்லாம் பற்றி நிறையா சொல்லுவார். அதுமாரி ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தோட வளர்ச்சி, அவங்க என்னென்ன செய்கிறாங்க, எதுவுமே பிரதிபலன் பார்க்காம நம்ம வந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்க. சனி ஞாயிறு 2 நாள், மாதத்தில் 1 நாள் வந்து இது கிளாஸ் நடக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்து பலனடையலாம். சரிங்களா? உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இயற்கையான முறையில் எப்படி வாழணும், இயற்கையான முறையில் பழங்கள்லாம் எப்படி சாப்பிடணும், காய்கறிகள்லாம் எப்படி சாப்பிடணும், சமைச்சு சாப்பிட்லாமா, சமைக்காமல் சாப்பிட்லாமா, இப்படிலாம் வந்து அவங்க வந்து போனீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அது கான்டாக்ட் நம்பரு உங்களுக்கு 2 நாளில் உங்களுக்கு தருவோம். அந்த நம்பரை நீங்கள் இது பண்ணிங்கன்னா செயலாளருக்கு போகும். தலைவர், செயலாளர் அவங்களுக்கு போட்டிங்கன்னா அவங்க உங்களோட விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுமாரி இப்போ 2வது நிலைக்கு நம்ம போக போகிறோம். ஏகபாத ஆசனம். இது வந்து ஃபஸ்ட்டு வலது காலை பண்ணோமா, இப்போ இடது காலை பண்ண போகிறோம். அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு இது பண்ணுவோம். இப்போ பயிற்சி பண்ணிக்குவோம். பயிற்சி நம்ம சொன்ன முடியுங்களா, இடுப்பை நல்லா திருப்பிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் திருப்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. கழுத்தையும் திருப்பிக்கணும். கழுத்தையும் உங்களுக்கு நல்லா திருப்பிங்க. அது ரொம்ப அதிகமாக வேகமாக இது பண்ணாதீங்க, டக்குன்னு சமயத்தில் சுளுக்காயிடும். அதனால தான் சொல்கிறோம். உங்களுக்கு நல்லா ஃப்ரண்ட்டில் வளைஞ்சிங்கன்னா பேக்லேயும் வளையணும். அதுமாரி வளையக்குள்ளே உங்களுக்கு நல்லா குனியறதுக்கு, அதாவது இடுப்பு அந்த இதை வச்சு தான் நமக்கு யோகாவே. அதை வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக தரையில் வந்து தொடுற மாதிரி, அப்புறம் இப்போ ஒரு இந்த அளவுக்கு செய்கிறீங்களா, இந்த அளவுக்கு செய்யக்குள்ள உங்களுக்கு அதுக்கு மேலே வரல அப்படின்னா பரவாயில்ல. இப்போ மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வரும், அந்த அளவுக்கு வந்துடும். ஆனால் கால் மட்டும் உங்களுக்கு வளையக்கூடாது. சரிங்களா? அப்படி கையை வயிறுக்கு ஏற்றி அப்படியே பொறுமையாக அப்படி கொண்டு வாங்க. அப்படியே கொண்டுட்டு வர உங்களுக்கு இதாக இருக்கும். அதே போல் பின்பக்கம் கையை வச்சுக்கிட்டு பின்னாடியும் வளைஞ்சி, இப்படி ஃப்ரண்ட்டில் வளைஞ்சி, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா உங்களுக்கு யோகா வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஆசனத்துக்கு நேரடியாக போகிறோம். இப்போ காலை லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். சரிங்களா? வச்சுட்டு மனதை வந்து நல்லா ஒருநிலைப்படுத்திங்க. இப்போ வயிறுக்கு கையை தூக்கிங்க. எண்ணிக்கை 1 2 3 4 6 7 8 9 10 11 12 13 14 15. நன்றி. ஏன் 20 சொல்லியிருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ முன்னாடி நம்ம 20 செஞ்சோம், இப்போ 2வது நட 15 தான் செஞ்சோம். சம அளவில் செய்யணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்க வரும். நீங்கள் வந்து இந்த அசைவ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. வெய்ய நேரத்தில் இந்த சிக்கன் இதுமாரிலாம் நிறையா சாப்பிட வேண்டாம். அவங்களாம் வந்து வயிற்றுப்போக்கு மாரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. நான்வெஜ்ஜை குறைச்சாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ இயற்கை இப்போ இந்த வெய்ய நேரத்தில் ரொம்ப அதிகமாக சூடு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து தணிக்கக்கூடியதாக பானங்கள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். வெளியில் போகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ ஏகபாத ஆசனத்தோட பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். புரியுதுங்களா? நினைவாற்றல் அதிகமானாலே உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள என்ன நடந்ததுங்கிறத கூட உங்களால் கணிச்சு சொல்ல முடியும். அந்த யோகா பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நினைவாற்றல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். என்னென்னு கேளுங்களேன். இப்போ வேறு எந்த சிந்தனையும் இருக்க மாட்டீங்க. இருக்காமல் இருந்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த முடிச்சுட்டு நம்ம இந்த பண்ணுவோம். இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பலன்களை. முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து
இது பண்ணலை. அதனால தான் சொல்கிறோம். இப்போ மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிவடையும். கையை உயர்க்க அப்படி தூக்கக்குள்ளே நல்லா மார்பகம் விரிவடைஞ்சு உங்களுக்கு மூச்சு வந்து நல்லா திணறல் இல்லாமல் நமக்கு நல்லா வர்றதுக்கு இதாக இருக்கும். நரம்பு வந்து சுருட்டல், இப்போ காலை நம்ம பார்த்தீங்க, காலை அப்படி வைக்கிறோமா, இந்த வெரிகோர்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா நரம்பு சுருட்டல் இல்லாமல் செய்யறதுக்கான இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல் பார்த்திங்கன்னா வெரிகோர்ஸ் அதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது இடுப்பு பகுதி. இடுப்பு பகுதி வந்து நன்றாக பலம் பெறும். இடுப்பு வந்து நன்றாக வளைக்க முடியும். தசைகள்லாம் பிடிப்பு இல்லாமல் இருக்கும். சவ்வுகள்லாம் நல்லா நம்ம இலகுவாகி நமக்கு எந்த விதத்துலையும் நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா செய்யலாம். இந்த மூட்டு வலிலாம் இருக்கிறவங்களாம் இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. மூட்டு வலிலாம் அதிகமாக நடக்கவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தா பாவமாக இருக்கும். அந்த காலை அப்படி இது பண்ணி என்னடான்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இல்லாத தான். அவங்களுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க எலும்பு தேஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எலும்புலாம் தேயவே தேயாது என்றைக்கும். இந்த ஜவ்வுகளுக்கெல்லாம் நம்ம வந்து எண்ணெய் தடவுறது இல்லை. நைட்டில் படுக்கக்குள்ளே கொஞ்சம் ஆயில் வந்து பண்ணணும். வாரத்தில் 2 நாள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நீராடணும். இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்கும். சரிங்களா? இடுப்பு பகுதியும் வளப்படும். ரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கும். வெரிகோர்ஸ் உள்ளவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஆசனமாகும். அதே போல் நரம்பு சுருட்டல்கள்லாம் அந்த இதெல்லாம் வராது. கை கால்களில் வந்து நன்றாக வலுவடையும். பலமடைந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மார்பகம் வந்து நல்லா விரிவடைஞ்சு உங்களுக்கு மூச்சு சுவாசம் நன்றாக இருக்கும். மனம் வந்து அமைதி கிடைக்கும். நினைவாற்றல் அதிகமாக இருக்கும். இரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கும். இதனால் ஏகபாத ஆசனம் செய்வதனால் நமக்கு இவ்வளோ விஷயங்களையும் நமக்கு பலன் கிடைக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா தினமும் நீங்கள் மகதிஷ்டி தினம்புரி யோகாவை பார்த்து பலம் பெறுங்கள். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு ஆசனத்தோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.